Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, நான் அதுக்கு வேணுமான அளவுக்கு காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு half capsicum, ஒரு சின்ன கேரட், கொஞ்சமா ஒரு 10 அளவுக்கு பீன்ஸ், ஒரு 6 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் தம் போட்டு தான் செய்ய போறேன். அதனால பாத்திரத்துல செய்றேன். நீங்க குக்கர்ல வெச்சாலும் பரவாயில்லை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே வெஜிடபிள் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே 2 இலை, 2 பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 காம்பு எல்லாம் சேர்த்துடலாம். இதில் நான் ஒரு 5 முந்திரி இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முந்திரியும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நீளமாக வெங்காயம், பச்சை மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு 400 ரைஸ் அளவுக்கு செய்கிறேன். பாசுமதி ரைஸ் தான். 1 ஹவருக்கு இப்போ முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு செய்யுங்க, ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும், நல்லா ப்ரௌனாக வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் வந்துட்டு தக்காளி எல்லோரும் கட் பண்ணி தான் போடுவாங்க. நான் பேஸ்ட்டே பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா இதுவும் நல்லா இருக்கும், நல்லா ரெட்டிஷாக வரும். சீக்கிரமாக தக்காளியெல்லாம் வதங்கிடும், அதனால தான். இப்போ தக்காளி கூடவே சால்ட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து இதுலேயே வதக்கிடலாம். கூடவே மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்குன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் அப்போ தான் ரெட்டாக வரும், இல்லைன்னா எல்லோ கலர் ஆகிடும். 1/2 டீஸ்பூனு தனியா பவுட்ரு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் பச்சை மிளகாவே 6 சேர்த்துருக்கேன், அப்புறமா ரொம்ப காரமாகிடும். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா வேக வச்சு கூட சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே பச்சையாக தான் சேர்க்குறேன். இதுலேயே வேக வச்சுருவேன். எப்போவுமே காய் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் காய் நல்லா வெந்துடும். போட்டாச்சு. இப்போ இது மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணுறேன். எப்படி ஆல்மோஸ்ட் ஒரு பாதி அளவுக்கு காய் வெந்துட்டுருக்கோம். பாருங்கள், சுற்றி எண்ணெய்லாம் விட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நான் தக்காளி நிறைய போட்டிருக்கேன். அதனால் தயிர் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிட்டேன்னா தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லை லைம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் சோயாபீன் வச்சுருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதனால் பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்தாக்கா சுட தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனு நெய் கூட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக தண்ணி மெஜர்மெண்ட் பண்ணிடலாம். நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன்.
தண்ணி பால் தான், ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் தான். நீங்கள் அரை கிளாஸ் எடுங்க போதும். பாசுமதி ரைஸ்ன்றதுனால நான் 1.5 கிளாஸ் அரிசி, 1.5 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா பாசுமதி ரைஸ் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அதுக்கு தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கரெக்டான மெஜர்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க ஒரு வாட்டி. பாருங்கள் தண்ணியும் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் நான். நம்ம தம் போடுறதுனால இது உடனே அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணுமா இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே தம் போடணும், அப்போ தான் கரெக்டாக வரும். குக்கரில் வைக்கிறதா இருந்தாக்கா நீங்கள் தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே கூட அரிசி ஊற வைக்கணும்னு கூட இல்லை. உடனே கழுவி அரிசி போட்டுட்டு குக்கரை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு விசிலே ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் அப்பப்போ இப்படி தண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரைஸ் ஒடியாது. பாருங்கள் தண்ணி கம்மியாக இருக்குது, இப்படி இருக்கணும். பாருங்கள் எடுத்தாக்கா தண்ணி நிறைய வராமல் ரைஸாக வருது. இப்போ வந்துட்டு இதை தம் போடலாம். தம் எப்படி போடுதுன்னு காமிக்கிறேன் நான். இல்லை வேஸ்ட்டு தவா இருந்தாலும் சரி, இல்லை தோசை தவாவாக இருந்தாலும் சரி, நான்ஸ்டிக் வைக்காதீங்க. இந்த மாதிரி அலுமினிய தவா, இரும்பு தவா, அந்த மாதிரி எந்த தவா இருந்தாலும் அந்த தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு இதை மேலே வச்சிடணும். தவா ஃபஸ்ட்டு நல்லா சூட பண்ணிவிடுங்க. சூட பண்ணிவிட்டு அப்புறமா இது வைங்க மேலே. இப்போது மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இது மேலே எதுனா நல்லா வெயிட்டாக வைங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பாருங்கள். இந்த மாதிரி நான் எது வெயிட்டாக இருக்குதோ அதை வச்சுருக்கிறேன். நீங்களும் வீட்டில் எந்த மாதிரி வெயிட்டாக இருக்கோ அது வச்சுருங்க மேலே. இப்போ வந்துட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள் நான் 20 நிமிஷம் வச்சுருக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெயிட்டாக வைங்க மேலே, அப்போ தான் அது தம் போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒரு சைட்லேருந்து இப்படி எடுங்க. பாருங்கள் நல்லா ஆயிருக்கு. பாருங்கள் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, ஒடியாமல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆற வச்சுட்டு கலரிக்கோங்க. ஏன்னா சூடாக கலரும் போது எப்போவுமே ரைஸு ஒடிஞ்சு போயிடும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா இருக்குது. டேஸ்ட் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.